தற்பொழுது ஒரு அண்மைச் செய்தி. சென்னையில் தமிழக அரசை கண்டித்து 13வது நாளாக மாபெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஊராட்சி செயலாளர்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார். ஊராட்சி செயலாளர்களின் போராட்டம் குறித்தான தற்போதைய நிலை என்ன? விவரங்களை வழங்கலாம். மாலதி, அதாவது தமிழக அரசு தற்போது திருத்தி அமைக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கியிருக்கிறது. இதுல தங்களை சேர்க்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் கோரிக்கை விடுத்து கடந்த 13வது நாளாக இன்று போராட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டமானது கடந்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி 13 தேதி வரை நடைபெற்றது. அதனை தொடர்ந்து தற்போது கடந்த 5 நாட்களாக மொத்தம் 13வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதே போல ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 13 நாட்களாக போராட்டம் நடத்தியும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தேவையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் விளம்பர திமுக அரசு சேர்க்காமல் அவர்கள் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்கு போட்டு வருகிறது. இதனை கண்டித்தும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பர திமுக அரசு உடனடியாக உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் தங்களை பணியிட நீக்கம் செய்வதும் அதே போல பணியிட மாறுதல் செய்வதும் விளம்பர திமுக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை என்பது செய்து வருகிறது. இதனை கண்டித்தும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அதாவது முழு நேர ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனை நாங்களும் முழு நேரமாக பணிபுரிந்து வருகிறோம். தங்களை பகுதி நேரமாக பணிபுரியும் ஊழியர்களுடன் ஒப்பிட்டு 4,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவது தேவையற்றது. அதனால் தங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை போல உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது 13வது நாளாக நடைபெற்று வருது. அரசாணை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். வருகிற புதன்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 பேரும் குடும்பத்துடன் சேர்ந்து சென்னையில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்கும் வரை இந்த போராட்டம் தொடரும், சென்னையை விட்டு அகலமாட்டோம் என தெரிவித்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து மாநகர பேருந்தில் ஏற்றி வருகிறார்கள். இந்த போராட்டம் நாளையும் நடைபெறும். தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். மாலதி, தொடர்ந்து 13 நாட்களாக நடைபெற்று வரும் ஊராட்சி செயலாளர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார். போராட்டம்